ஜனநாயகன் படம் இப்போ ஆன்லைன்ல சில சீன்ஸ்லாம் கட் சீன்ஸ்லாம் வெளிவந்திருக்கு. பாஜக அமைச்சர் எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து பண்ற சதி. என்னுடைய நினைவு என்னன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு படத்துக்கு பின்னால சென்சார் போர்டு இப்படி ஓடினதாக நான் பார்த்ததே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் ஜெயிக்கலான்னு திட்டமிட்டு இருக்காருங்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த படத்தை வச்சு விஜய் ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்லை. இப்போ TN 2026 ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதன் தயாரிப்பாளர் பாஜக பிரமுகர், ஏதோ கண்ணன் ரவியோ ஏதோ சொன்னாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிமிக்ரை பண்ற, கிண்டல் பண்ற ஒரு படத்தை தேர்தல் நடப்பதற்கு 11 நாட்களுக்கு முன்னால தியேட்டர்கள்ல தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்றாங்கன்னா, இதுல சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? டிவிக்கேவே இது திட்டமிட்டு வெளியிட்டதோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவானன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல சில சீன்ஸ்லாம் கட் சீன்ஸ்லாம் வெளியே வந்திருக்குது. இது உண்மையிலே யாரு வெளியிட்டா இல்ல படம் வரலன்னு ஃபீல் பண்றாங்களா இல்ல ஒருவேளை தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, திட்டமிட்டே இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உண்மையிலே நடந்தது என்ன? இங்க ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உண்மையில நடந்ததுன்னா ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, காலையில பார்த்தேன். இது பாஜக அமைச்சர் எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து பண்ற சதி அதான் அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய கருத்து. என்னை பொறுத்தவரையில இது விஜய்க்கு எதிரான ஒரு சதி தான் நினைக்கிறேன். விஜய்க்கு எதிரானது என்பதை விட விஜயை எடுத்து வச்சு படம் எடுத்தார் இல்லையா, அவருடைய கடைசி படம், அந்த தயாரிப்பாளர் நஷ்டத்துல போனோம் அப்படின்றதுக்கான ஒரு குரூரமான ஒரு சிந்தனையில பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த தயாரிப்பாளரும் தன்னுடைய படம் தியேட்டர்ல வெளியாகணும் அப்படிதான் நினைப்பாரு. சில நேரங்களில் தியேட்டர்ல வெளியாகாம OTTல கூட ரிலீஸ் பண்றாங்க, தியேட்டர் கிடைக்காததால. தியேட்டருக்கு அப்புறம் தான் OTTயே விரும்புவாங்க தயாரிப்பாளர்கள். ஏன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது தான் அது ஒரு கொண்டாட்டமா மக்கள் ரசித்து பார்ப்பாங்க. கல்லாவும் கட்ட முடியும், நல்ல காசும் வரும். 4 ஷோ 5 ஷோலாம் போடுவாங்க. அது சிறப்பு கட்டணம்லாம் போடுவாங்க, பொங்கல் தீபாவளின்னா. ஸோ தயாரிப்பாளர் என்ற முறையில் ஒரு தியேட்டர்ல முறைப்படி சட்டப்படி அதிகாரப்பூர்வமா வெளியாகிறத தான் அவங்க விரும்புவாங்க. அதனால தயாரிப்பாளர்கள் இதை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதை செய்திருப்பது நிச்சயமாக தணிக்கை குழுவில் இருக்கிற அதிகாரிகளில் யாரோ அல்லது அரசு, ஒன்றிய அரசு, அது சம்பந்தப்பட்ட யார், அல்லது பாஜகல அந்த அதிகாரிகள் பாஜகவினருக்கு கொடுத்து பாஜகவினர் கூட இத விட்டுருக்கலாம். அதாவது ஜனநாயகன் படத்தை துவக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சர்ச்சை. அதுல எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தன் மூக்கை நுழைத்திருக்கிறது. என்னுடைய நினைவு என்னன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு படத்துக்கு பின்னால சென்சார் போர்டு இப்படி ஓடினதாக நான் பார்த்ததே இல்லை. எந்த படமாக இருந்தாலும். இப்போ ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 20 22 அவங்க சென்சாருக்கு அந்த காப்பியை சப்மிட் பண்ணுறாங்க. சென்சார் போர்டில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சில காட்சிகள்லாம் வெட்டணும், சிலதெல்லாம் மியூட் பண்ணணுன்றாங்க. உடனடியாக தயாரிப்பாளர் தரப்பு ஓகேன்னு சொல்லி அதெல்லாம் சரி பண்ணி டிசம்பர் 24 அதை திரும்ப ரீசப்மிட் பண்றாங்க. அப்போ பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஓரலா போல ஒன்றும் ஓகே ரைட், நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, அநேகமாக 1 or 2 daysல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலா இருக்கிறாங்க. படம் 9ஆம் தேதி தானே,
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்க படத்துல வந்து சில அப்ஜெக்ஷனபிள் காட்சி இருக்குன்னு படத்தை பார்த்த அந்த 5 பேர்ல ஒரு ஆள் வந்து மேலிடத்துக்கு புகார் அனுப்பிச்சிட்டாரு சேர்மனுக்கு. அதனால ரிவ்யூ கமிட்டிக்கு அது போக வேண்டியிருக்கு. அதனால வந்து இது வந்து 9ஆம் தேதிக்குள்ள வருமான்னு சந்தேகம், நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணீங்கன்ட்டு சில பேர், தயாரிப்பாளர்னா அவருக்கு யாராவது ஒரு உள்ள இன்சைடர் இருப்பான் இல்லையா, அவன் சொன்னவொன்னா இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதனால இது ரொம்ப போகுது, எல்லாருமே பார்த்துட்டாங்க, ஓகே நாங்கள புதுசா அதான் அந்த ஒரு ஆளுன்றது உருவாக்கப்படுகிறார்கள், ரைட்டுங்களா. உடனே இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் வந்த உடனே இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. இது போல வந்து அவங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம், ஓரளா பர்மிஷன் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரிவ்யூ கமிட்டின்றாங்க, இது சரியில்லை, நாங்க நஷ்டம் அடைவோம், ஜனவரி 9ஆம் தேதி வந்து எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா உடனடியாக அதை எதிர்த்து வந்து சென்சார் போர்டு கோர்ட்ல போயிட்டு, இல்லை இல்லை இதுல வந்து 4 பேர் பார்த்த 5 பேர் பார்த்ததுல 4 பேர் வந்து அப்ஜெக்ஷன்ல, ஒரு ஆளுக்கு தான் அப்ஜெக்ஷன், அதனால அவரு சேர்மனுக்கு எழுதிட்டாரு, ஸோ அது ரிவ்யூ அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொன்னாங்க. காக்கா குருவி கதைகள் சொல்லப்பட்டது. ஆனா சாதாரணமா ஒரு லேமேன்ற முறையில 5 பேர் பார்க்கறாங்க, 4 பேர் ஓகேன்றாங்க. ஒருவர் கருத்து வேறுபாடு அல்லது அப்ஜெக்ஷன் பண்ணா அது செல்லாது. 3 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் கூட அமர்வுன்றாங்கல்ல, பெஞ்சு, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுலாம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் எல்லாம். இப்போ அந்த அமர்வுல கூட ஜட்ஜஸ்குள்ள வித்தியாசம் வரும். ஒரு ஆள் இது நிரூபிக்கப்பட்டது அவருக்கு தண்டனை கொடுக்கலாம்லாம், இன்னொருத்தர் இல்லை அது போதுமான ஆதாரங்கள் வரல, அதனால இந்த பழனி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அழிச்சு அவரை விடுதலை பண்ணலான்னு. ஆனா அப்ப கூட எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட அந்த அமர்வுனா 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க, 2 பேர் சொல்லி இருக்கிறது மைனாரிட்டி ஒப்பீனியன் தான், அதனால இததான் தீர்ப்பா சொல்லுவாங்க பெரும்பான்மை. ஜனநாயகன்றதுல அதுதானங்க, ஜனநாயகன் படத்துல ஜனநாயகமே கடைபிடிக்கலன்றதுதான் விந்தை. அந்த படத்தை அவ்வளவு நிற்கிறதுக்கு காரணம் அரசியல் தாங்க. அதாவதுங்க அந்த படத்தை ஜெயிக்கலாம்னு திட்டமிட்டு இருக்காருங்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த படத்தை வச்சு விஜய் ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்லை. அதாவது வந்துங்க பாஜக தலைவர்கள் தலைமை மாநிலத்துல மத்தியில அவங்க வந்து விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரணும், விஜய் தங்களுக்கு உதவி பண்ணணும், திமுகவை தோற்கடிப்பதற்கு ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு தங்களுக்கு அவர் உதவி பண்ணோம்னாங்க. இப்போ விஜய் அதுக்கு மறுத்துட்டாருங்க உறுதியா. காரணம் என்னன்னா, அவர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு எண்ணமும் கூட தான், அதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை, பொது எதிரி தான். ஆனால் பாஜகவோடு தான் சேர முடியாது, ஏன்னா அதை முதல் மாநாட்டில் முதல்ல சொல்லிட்டார், கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, தத்துவ எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி. ஏன்னா அது மதத்தை பேசுது, மதங்கள் ரீதியா மக்களை பிளக்கிறது, அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் பிளவுவாத அரசியலை அது கடைபிடிக்கிறது. அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நோ வேசிலேஷன், நோ ஆசிலேஷன், எந்த விதமான ஊசலாட்டமும் இன்று வரையில் இல்லை. கட்சி தொடங்கினதுல இருந்து இன்னி வரையில முன் வச்ச காலம் அவர் பின் வைக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வந்து கையை முறுக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணாங்க. அதுல ஒரு வேலை தான் இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிற நேரத்துல அதுல ஒரு பிரேக் போட்டாங்க. இது வந்து எல் முருகன் தானே இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்ப எல் முருகன் யாரு? இதுல எப்படி திமுக வந்துச்சு? திமுக எப்படி வந்துச்சு? இதுல சொல்றேன். இப்ப எல் முருகன் வந்து ஒரு RSS பிரச்சாரகராக இருந்து இன்னைக்கு பாஜக தலைவராக இருந்து இப்போ வந்து மினிஸ்டர் ஆயிருக்காரு. அவர் மினிஸ்டர் ஆகி ராஜ்யசபால வந்தது கூட தமிழ்நாட்டில் கிடையாது, வேற ஏதோ மாநில கோட்டால தான் அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து விசுவாசமாக தானே இருப்பார் பாஜக தலைமைக்கு, அதுவும் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்.
ஸோ அதனால வந்து அவர் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து ஃபுல் டைட் கொடுத்துட்டாரு. நீங்க இந்த படத்தை விடாதீங்க, இதை வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. இது அவர் பணிஞ்சு வருவாரு, ஏங்க என்ன ஏதுன்னு பேசுவார்னா. ஆனா விஜய் சட்டை கூட பண்ணல. நான் சினிமாவுக்கு முழுக்கு போட்டேன், என்னுடைய இது முடிஞ்சு போச்சு, நான் நடிச்சு கொடுத்ததும் என் வேலை முடிஞ்சு போச்சு, மலேசியாவில் கூப்பிட்டாங்க, அந்த இசை வெளியீட்டு விழாக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், இனிமேல் எனக்கும் சினிமாக்கும் ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டாரு. இதுல திமுகவுக்கு எங்க சார் வந்ததுன்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க. இப்ப ஜனவரி 9 வந்துங்க 2 படம் வந்து மோதுறதா இருந்தது. ஆரோக்கியமான போட்டி தான். பொங்கல் தீபாவளிலாம் அப்படிதான் வருவோம், ஒரு 2-3 படம் வருவாங்க. பராசக்தின்ற ஒரு படம் திமுக குடும்பத்தினரால் எடுக்கப்பட்டு திமுக குடும்பத்தினரால் வெளியிடப்பட்ட டிஎம்கே ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான் அந்த பராசக்தின்ற படம். இப்போ பராசக்தின்ற படம் ஏற்கனவே அந்த பேர்ல வந்திருந்தாலும் கலைஞர் கருணாநிதி சிவாஜி கணேசன் வச்சு எடுத்து நடிச்சிருந்தாரு. இது வந்துங்க இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போராட்டம் நடந்தது இல்லையா 60களில், அந்த போராட்டத்தை மையமா வச்சு எடுத்த ஒரு ஹிஸ்டாரிக் பிலிம் தான், பீரியட் பிலிம் தான். அதுல நேச்சுரலி அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்டான காங்கிரஸை எதிர்த்து நிறைய விமர்சனங்கள், ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப நேச்சுரலி அதுக்கும் சிக்கல் வரும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சென்சார் போர்டு வந்துங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இல்ல, பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவங்க விட மாட்டாங்கல்ல. சோ அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது, இன்னைக்கு பாஜக இருக்குது, ஆனாலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை திரைப்படத்துல காட்டுறத அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கும் ஒரு சிக்கல் வந்தது. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அது சிக்கல் டக்குன்னு தீர்ந்துடுச்சு. அதுதான் ஐடியாலஜிக்கல் பிரச்சனை. இது ஒரு மசாலா படம். ஜனநாயகன்றது வந்து ஒரு என்டர்டெய்னர் தான். இந்த அது பேர் கூட சொன்னாங்களே என்ன, கேசரி தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா நடிச்சது, அந்த படம் தான் வந்துட்டு இதை வந்து அதை தழுவி எடுக்கப்பட்ட படம். சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து தனக்கான ஜனநாயகன் அரசியல் அதுல பேசியிருக்காரு. ஆமா ஆமா, அதுல பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு 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 அரசியல்வாதியா அவர் உருமாறுறாருன்றத அந்த கதை நான் நினைக்கிறேன். திருநெல்வேலியில போய் இப்படி எனக்கு ஜனநாயகன் படத்துக்கு எல்லாம் தடை விதிச்சாங்க, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சங்கீதா, அவங்க திரிசா மேட்ரு, அப்புறம் அந்த ஜனநாயகன் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினாப்ல, மறைமுகமா பேசினார். பேசி அடுத்த 2 நாள்ல இந்த படத்தினுடைய சின்ன சின்ன காட்சிகள் வெளிவருது. ஒருவேளை டிவிக்கேவே இதை திட்டமிட்டு வெளியிட்டதோ அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அதாவது நீங்க நினைச்சீங்கன்னா இத வந்து தயாரிப்பாளரே வெளியே விட்டுருப்பாரு. தயாரிப்பாளரே சென்சார் போர்டுல அந்த 5வது ஆளுக்கு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்காதீங்க, தடுத்துருங்க, ரிவ்யூ பண்ண மேல அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி உங்களுடைய காரணங்களை அப்படி கூட பார்க்கலாம். எல்லாத்துக்கும் 2-3 பக்கம் இருக்கான்ல. அதாவது ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். நம்ம வந்து சந்தேகங்கள்ன்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. யூஸ் யுவர் பிரெயின், யூஸ் யுவர் காமன் சென்ஸ். நான் தெளிவா சொன்னேன், இதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இது படத்து கிளிப்பிங்க போட்டு பட தயாரிப்பாளருக்கோ அல்லது விஜய் தரப்புக்கோ என்ன லாபம் இருக்கு போகுது? ஒரு லாபமும் இல்லை. இதை விட நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, இதை விட அரசியல் பேசுற கத்தி படங்கள்லாம் இருக்குது. அதனால இதுல என்ன இருக்குதுன்னே தெரியாது. இது வந்துங்க அவுட் அண்ட் அவுட் சென்சார் போர்டுல இருக்கிற அந்த அதிகாரிகள், பாஜக அரசினுடைய அரசியல்வாதிகளுடைய இது தூண்டுதல்ல தான் இது போறதுக்கான 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. தயாரிப்பாளர்கிட்ட இருந்தோ நடிகர்கிட்ட இருந்தோ வேற யாருக்கிட்ட இருந்தோ இது போறதுக்கான வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஏன்னா அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சிம்பத்தி எல்லாம் வந்துங்க கற்பனையில நீங்க என்ன வேணா பேசலாம். இது வந்து நான் சொல்றதுதான் லாஜிக். அவரை வந்து தண்டிக்கணும், அவரை மேலும் மேலும் வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இல்லையா. அமித்ஷா அழைத்தும் அவர் பேசல இல்ல. அமித்ஷா பல முறை அழைப்பு விடுத்தும்
அப்படி சிக்னல் கொடுத்தும் அவர் அதை பிடிச்சிட்டு இங்க எடப்பாடி ஓடுறாரு 5 கார் ஏறி அமித்ஷா பார்க்கணும்னு சொன்னோம்னா, ஆனா இங்க ஒரு ஆள் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இது வரைக்கும் ஜெயிக்கல. இவ்வளோ ஆணவமா நம்மள பார்க்க மாட்டேன்றோம். இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லாரும் சலாம் போடுறான் நமக்கு அப்படின்ற எரிச்சல் இருக்குங்க. இதுல வந்துங்க என்ன லிங்க் எப்படின்னு சொல்றான்னா, திமுக இதுல லிங்க்னா 2 விஷயம் சொல்றான். கொஞ்சம் குறுக்கிடாம கேளுங்க, உங்க கேள்வி எல்லாம் இதுக்கப்புறம் வச்சுங்க, நான் பதில் சொல்றேன். 2 விஷயத்தை போக்கஸ் பண்ணுங்க. ஆதவர்ஜினா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்ல, இதுல திமுக அண்ட் பாஜக கூட்டு சதி இதுல இருக்குதுன்றதுக்கு நான் ஒன்று சொல்றேன். பராசக்தி ஆக்சுவலா அதான் சர்ச்சைக்கு மிகுந்ததா இருக்கும், அதான் ரிலீஸ் பண்ணாங்க. இம்மிடியேட்டா 9ஆம் தேதி ஜனவரி வந்துச்சு, ரைட்டா? அதுக்கு எந்த தடையும் இல்லை. இது ஒரு மசாலா படம். இந்த மசாலா படத்தை நிறுத்தி வச்சு ரிவ்யூ பண்ணி இன்னை வரைக்கும் 100 நாள் ஆக போகுது. இன்னை வரைக்கும் அதுக்கு என்ன ஆகும் எப்போ ஆகும்னு தெரியாது வச்சிருக்காங்க. ஆனா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. இந்த படக்குழுவினர் முருகன் வீட்டுல பொங்கல் கொண்டாடுறாங்க. உதயநிதிக்கு தெரியாம போனாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாம போனாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். there was a deal. மோடி வராரு முருகன் வீட்டுக்கு, டெல்லியில பொங்கல் கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் அதுல இருக்காங்க. ஸோ இட் வாஸ் an adjustment. முருகன் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கிறதால சினிமா துறையில அவர் ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கும். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரெட் ஜெயிண்ட் ஒரு இந்த நிறுவனம், சினிமா வெளியீட்டு நிறுவனம். இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்கிறதுன்றது தப்பு ஒன்றும் கிடையாது. படங்களை வெளியிடுறது இதெல்லாம் இருக்கும். அந்த துறை சார்ந்தவர்கள் சினிமா துறை ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ இவர் கேட்டாரு, அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. மோடி வந்தார், தோல்ல தட்டினாரு, பாராட்டினார் பராசக்தி பட கலைஞர்களை. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது 2வது சொல்றேன், அப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. ஜனநாயகன் படத்துக்கு முன்னாலேயே விஜய் தாவேகா என்ற கட்சி 2024 ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த நடத்தை விதிகள் தேர்தல் அமுலானது மார்ச் 15. அதுக்கு முன்னாலேயே சன் டிவியில பேன் பண்ணிட்டாங்க விஜய் படத்தை, விஜய் பாடல்கள் எல்லாம் போடுறது இல்லை. அதே போல விஜய் படங்களை எங்கேயுமே ஒளிபரப்பாம KTVல, அதாவது சன் குழுமம் திமுக ஆதரவாளர்கள்லாம் அப்படி பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஆலோசனை அப்படி சும்மா சொன்னாலே, அப்படி குனிங்கனால காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு தான் மீடியால சினிமால ஆள் இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு பல மாதங்களாக விஜயினுடைய திரைப்படமோ பாடல்களோ எதுவும் வர்றதில்லை. சரி, மார்ச் 15க்கு அப்புறம் அது இயற்கையாவே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுறதால, இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறதால ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் வரும், அதனால அரசியல் சம்பந்தமான இதெல்லாம் வர வேண்டாம்னு தடை பண்ணிடுவாங்க. அது நமக்கு தெரியும், ரைட்? இப்போ எலெக்ஷன் 23ஆம் தேதி நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஒரு 12 நாள் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் காலி, சைலண்ட் பீரியட். 21, 22 கிடையாது, 21ஓட பிரச்சாரம் முடியுது. இன்னைக்கு 10, 11 நாள் இருக்கு இல்லையா? இப்போ TN 2026 ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமா. அதன் தயாரிப்பாளர் பாஜக பிரமுகர், ஏதோ கண்ணன் ரவியோ ஏதோ சொன்னாங்க. அவர் ஒரு பாஜக நோன் பிரமுகர். பாஜக பிசினஸ்ல கூட்டு, அரசியல்ல கூட்டு மாதிரி இது பிசினஸ் கூட்டு. சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஏன் தப்பு, சரியான நேரம் இல்லைன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் பிக்சர். ஒரு பொலிட்டீஷியன், எமர்ஜிங் பொலிட்டீஷியன், சினிமா ஸ்டாரா இருக்கிறவன், அதாவது விஜயை அவதூறு செய்வதற்காக, விஜயை சிறுமைப்படுத்துவதற்காக, அவரை கேலி செய்வதற்காக, கிண்டல் செய்வதற்காக அவசர கதியில எடுக்கப்பட்ட ஸ்மால் பட்ஜெட் பிலிம் இந்த தேர்தலுக்காகவே எடுத்திருக்காங்க. இது ஒன்னும் ஓட போறது இல்லை, அது டப்பாக்கு போவோம். பராசக்தியே டப்பாக்கு போயிடுச்சு. என்னென்னவோ டாம் அடிச்சாங்க, அது ஒன்னும் முடியல. சிவகார்த்திகேயன் ஏன்டா கையை சுட்டுக்கிட்டோன்னு அவர் உட்காந்துட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க யோசித்து பாருங்க,
ஒரு அரசியல் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிமிக்ரை பண்ற, கிண்டல் பண்ற ஒரு படத்தை தேர்தல் நடப்பதற்கு 11 நாட்களுக்கு முன்னால தியேட்டர்கள்ல தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்றாங்கன்னா இதுல சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? அதனாலதான் சொல்றேன், விஜயின் ஜனநாயகன் படம் இன்னைக்கு வராமல் நின்றதற்கும், அதுக்கு சென்சார் போர்டுல பிரச்சனை வந்ததுக்கும், இன்னைக்கு அதனுடைய சில காட்சிகள் அவர் திருநெல்வேலியில பேசினார் இல்லையா, இதுவரைக்கும் அவர் அதை பத்தி பேசந்தே இல்லை. முதல் தடவையாக திருநெல்வேலியில ஜனநாயகன் என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க, கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் சொன்னாரு. யாரு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு, வேற ஒண்ணுமே சொல்லாம. அவர் பேசிட்டு வந்த ஒரு 2 நாள் கழிச்சு கிளிப்பிங்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நீங்க கூட்டி கட்சி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான பாஜகவும் திமுகவும் சேர்ந்து நடத்துற கள்ள ஆட்டங்க இது. இந்த நாட்டுல வந்துங்க சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், சட்டத்தின்பால் ஆட்சி நடத்த வேண்டியவர்கள், இன்னைக்கு அவங்களே திருட்டு பைரட் பண்றாங்க, பைரசி வீடியோக்களை விடுறாங்கன்னா நல்ல வேலையா உடனே தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது யார் அப்லோட் பண்ணானோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாரும் தயவு செய்து பகிராதீங்க, இத ஷேர் பண்ணாதீங்க, பண்ணா நீங்களும் சட்ட நடவடிக்கை ஆளாவீங்கன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. இல்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது? கள்ள மௌனம். இப்போ இது எங்க இருந்து போச்சுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யார் பொறுப்புங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சைபர் கிரைம் போலீஸ் தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குது. அப்போ இது திட்டமிட்டு பண்றாங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள், இதெல்லாம் சில்லறத்தனம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.